வெல்கம் டு ஆல் இண்டியன் ரெசிபி சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு முள்ளங்கி எடுத்துக்கோங்க. அதை தோலை நீக்கிட்டு கிரேட்டர் சீவிரத்தில் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் அதை ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. அது கூட பொடியாக நறுக்கிற பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். முள்ளங்கி விரும்பி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது, ஆஃப் ஃப்ரை ஆனால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி கொடுக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், தேய்க்க முடியாது. அதனால் தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. முள்ளங்கி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அந்த மசாலா கூட முள்ளங்கி நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்துக்கிட்டே இருங்க. முள்ளங்கி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஸ்டஃபிங் போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காது. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு சப்பாத்தி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இதே அளவுக்கு இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எடுத்து இதுக்குள்ளே வச்சு மூடி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு சப்பாத்தி எடுத்து இது மேலே வச்சு ஒட்டி விட்டுருங்க. சைடுலலாம் பிரிஞ்சு வராமல் நல்லா சீல் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நம்ம சப்பாத்தியை தேய்க்கும் போது ஸ்டப்பிங்கெல்லாம் வெளில வந்துடும். அதனால் நல்லா ஓரத்தில் ஒட்டி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தியை தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டி ஸ்டப்பிங்கெல்லாம் வெளியில் வந்துடும். திருப்பி போட்டு இந்த பக்கமும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி ரொம்ப மெலிசாவும் சாஃப்டாகவும் இருக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். கூடுதலாக வச்சுக்கோங்க. கையில் எழுதுக்கப்புறம் இன்னொரு கையில் திருப்பி போட்டு அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு போட்டுட்டு பட்டரை போட்டு அதையும் நீங்கள் வச்சு வச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லை ஆயில் யூஸ் பண்ணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் விருப்பம் தான். நான் பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். பட்டர் யூஸ் பண்ணி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் திருப்பி போட்டு வெயிட் பண்ணி தான் வேக வைக்கணும். இல்லாட்டி உள்ளார இருக்க ஸ்டப்பிங்கெல்லாம் பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த அளவு பிள்ளைங்களுக்கு எனக்கு ஒரு 10 சப்பாத்தி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு அதோட சூப்லேயோ கடைசியோ எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தயிர் கூட சர்வ் பண்ணலாம். தயிர் கூடவும் சட்னி கூடவும் சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கும். தயிருக்கு பெரியதுக்கு நல்லா காம்பினேஷனாக இருக்கும். பிள்ளைங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு